கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். நாம் நேற்று பார்த்த அதே அதிகாரத்திலிருந்து தான் இந்த அற்புதத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். எலிசா சூனேமில் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இருவரும் வயதுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவளுக்கு எலிசா ஒரு பிராண உற்பத்தி கால கட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்று வாக்குறுதி கொடுத்தது போல் அவள் உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் அவளுடைய மலட்டு தன்மையிலிருந்து உயிரை கொண்டு வரும் கர்த்தரின் வல்லமையை எடுத்துரைக்கிறது. இதில் எந்த சாத்தியமற்ற சூழ்நிலைகளிலும் கர்த்தர் வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் திட்டவட்டமாக நாம் காணலாம். இது அவர் சொல்லி ஏறக்குறைய 1 வருடத்திற்கு பிறகு நிகழவிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு வாக்குறுதியை குறிக்கிறது. அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க? இல்லை என் ஆண்டவரே, தேவனுடைய மனிதரே, உம்முடைய அடியாளுக்கு பொய் சொல்லாதீர். அதாவது இது அவளுடைய அதிர்ச்சியையும் ஒரு ஏமாற்றம் குறித்த ஒரு பயத்தையும் ஒரு குழந்தைக்கான ஆழமான ஏக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி குழந்தைக்காக பல காரியங்களை அவங்க ட்ரை பண்ணி அதில் அவங்க சோர்விட்டிருக்கிறதுனால தான் அவங்க இப்படி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கூற வேண்டியதாக இருக்கிறது. இது ஆதியாகமத்தில் நாம் வாசிப்பது போல சாராளின் அந்த நம்பிக்கை எப்படி அந்த நேரத்தில் இருந்தாலும் கூட அந்த ஒரு காரியத்தை இங்கே எதிரொலிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனாலும் செல்வந்தரான அந்த சூனாமிய பெண் எலிசாவை தேவனுடைய பரிசுத்த மனுஷர் என்று அடையாளம் கண்டு கொள்கிறார். அதான் தேவனுடைய மனிதரே அப்படின்னு சொல்றாங்க. வெகுமானத்தை எதிர்பார்த்து அல்லாமல் ஆவிக்குரிய மரியாதையினால் உந்தப்பட்டு அவருக்காக அவர் பயணப்பட்டு வரும் போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி என்ன பண்றாங்க? எலியா அந்த இடத்துல தங்கி இருக்கிறார். அவங்க அதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அவள் புருஷனிடம் கூட அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இங்கே நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றால் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கூடவே அவங்களுக்கு நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் என்று அதே மாதிரி அவங்க அதை செய்யவும் செய்கிறாங்க. கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்று கணவரிடம் அனுமதி வாங்கி கொண்டது மாத்திரமல்லாமல் அந்த அறை வீட்டிலே மேல் மாடியிலே தங்க வைத்தாள். அப்போ இது அவங்களுடைய விருந்தோம்பல் மற்றும் விசுவாசம் மற்றும் நற்பண்புகளை காட்டுகிறது. அந்த அறையை ஓய்வெடுப்பதற்கும் தியானிப்பதற்கும் வசதியாக பிரத்யேகமாக அலங்கரித்து கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இது அவளை பிற்காலத்தில் ஒரு மகனை பெறும் ஒரு வாக்குறுதியை பெறுவதற்கு வழிவகுக்கிறது. இது நம் வாழ்விலும் ஒரு பகுத்தறியும் ஒரு ஆவியை பெற்று தேவ ஊழியர்களை வரவேற்பதன் முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. ஒரு சுயநலமில்லாத விருந்தோம்பலின் செயல். எலிசாவின் ஊழியக்காரன் கெயாசியும் அந்த அறைக்கு வந்திருக்கிறார் என்று நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றவுடன் அவன்தான் போய் அழைத்து கொண்டு வருகிறான். ஏன்னா எலியா அவ்வளவு தூரம் அந்த எலிசா அவங்களுடைய காரியங்கள்ல ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்றதுக்கு இருதயத்துல அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த காலத்துல இப்படி ஒரு பெண் தன்னை இத்தனையாய் ஒரு தேவ மனிதரை இப்படியாய் பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தாராள அந்த நற்குண விருந்தோம்பலுக்கான அந்த அந்த இருதயத்தை அவர் காண்கிறார். அங்கே கெயாசியிடம் அவர் சொல்லி கேட்க சொல்றாரு. அந்த வசனம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்க பாருங்க. அதைத்தான் நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த வசனங்கள்ல. ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று கேட்கிறான். அப்ப ராஜான்னு சொல்லும்போது நமக்கு இப்ப இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு ராஜாவா இருக்கிறார். He is the King of King. அவர் சொல்லி எதுவும் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ
அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, நான் ராஜா கிட்டேயோ சேனாதிபதி கிட்டேயோ பேசணுமா, உனக்காக ஏதாவது செய்யும் காரியம் உண்டோ என்று கேட்கிறார் பாருங்க. அப்போ அதற்கு அவள் என்ன சொல்றா, என் ஜனத்தின் நடுவே நான் ரொம்ப சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு நிறைவோடு இருக்கிறதே அந்த இடத்துல பார்க்கிறோம். அதுவும் இல்லை, அவங்க ஒரு நல்ல ஒரு ரிச் உமன். அதை பண்ணிவுடன் அவள் என்ன பண்றா, மறுக்கிறாள். இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இது அவளது ஒரு மன நிறைவையும் பாதுகாப்பையும் ஒரு விசுவாசத்தையும் இந்த இடத்துல காண்பிக்கிறதா இருக்கிறது. முதலில் எலிசா சொல்வதை அவள் நம்பாமல் இருந்தாள், அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இருப்பினும் அவள் கருவுற்று அடுத்த ஆண்டே ஒரு மகனை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து தேவன் தம்முடைய தூதர்களுக்கு விருந்தோம்பலும் ஆதரவும் அளிப்பவர்களை அங்கீகரித்து வெகுமதி கொடுக்கிறார். அதாவது அவங்களுக்கு ஒரு பரிசுகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சாராளுக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க, அன்னாளுக்கு அன்னைக்கு அற்புதம் நடந்தது. ஒரு சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வல்லமை இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கும் தேவன்தான் நம் கர்த்தர். எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார். நாம் இந்த வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் மேபி ஏதாவது ஒரு மலட்டுத்தன்மை ஒன்று நம்மளால் செய்வோம், ஆனால் அதை நம்மை ஒழுங்காக நம்மை செய்ய விடாது. இல்லைன்னா நம்ம அதை செய்ய பிரயாசப்படுவோம், ஆனால் அதை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. வீட்டில் என்ன விதமான காரியங்கள், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லே இருக்காது. ஒரு காரியங்களில் நம்ம எடுத்தாலும் அந்த காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்ய முடியாதபடி நம் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கும். என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அந்த மலட்டுத்தன்மையை மாற்றி எப்படியாய் இந்த சுனேமிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை எலிசா மூலமாக கர்த்தர் கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். यीशु मसीह तेरे जैसे है कोई नहीं, तेरे कदमों में झुके आसमान और महिमा गाए सभी, हम गाए हो सना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा, तू है प्रभु हमारा पिता, हम गाए हो सना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा, तू है प्रभु हमारा पिता. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களோடு அப்பா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படியாக இந்த சுனேமிய ஸ்திரீக்கப்பா எவ்வளோ அழகான ஒரு எத்தனை விதமான நல்ல கேரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஏதாவது எங்களில் ஏதாவது வெறுமை, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக நாங்கள் எதையுமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு காரியங்கள் எங்களில் இருந்து அது எங்களை சப்ரஸ் பண்ணுமானால் அந்த காரியங்கள், அந்த மலட்டு தன்மைகள், அந்த மன நிறைவில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் மாற்றி போட்டு வரும் காலங்களில் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா இந்த ராஜா எங்களுக்காக ஒரு ராஜா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது நாங்கள் அப்பா தைரியத்தோடு இருக்கிறோம் அல்லவா. அப்பா நீங்கள் இப்பொழுதும் ஜீவிக்கிறீங்க ராஜா. இந்த நாள்லையும் இந்த வசனங்களோடு எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. எப்படியாய் இந்த எலிசா அந்த நேரத்தில் அப்பா கேட்டது போல நான் ராஜா கிட்ட பேசணுமா, சேனாதிபதி கிட்ட பேசணுமா உனக்காக என்று கேட்ட பொழுது நான் சுகமா இருக்கிறேன் என் ஜனத்தின் நடுவே என்று எப்படியாய் ஒரு மன நிறைவோடு அவங்க பேசினாங்கப்பா. அது போல எல்லாவற்றிலும் மன நிறைவோடு பாதுகாப்போடு விசுவாசத்தோடும் விசுவாசத்துல ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா என் தேவன் பார்த்து கொள்வார். சாத்தியமற்ற சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவர் அப்பா. தேவனுடைய வல்லமை இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட் என்பது போல உம்மால எல்லாம் கூடும் அப்பா. இது மனிதனால் கூடாததுதான், என் தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. செத்துப்போன கர்ப்பங்கள், செத்துப்போன காரியங்களை, செத்துப்போன ஒரு கிரியைகளை கூட உம்மால உயிர்ப்பிக்க உம்மால முடியும் ராஜா.
எங்களுடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எந்த விதமான காரியங்கள் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாதபடி இருக்கிறதோ அதில் அப்பா ஒரு பெரிய மறுமலர்ச்சியை காண நீங்கள் கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும், எங்களோடு இடைப்படட்டும் அப்பா. இன்னும் அற்புதங்களை செய்யுங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கு ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.